தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்பமும் துன்பமும் என்ற அவரது நூல் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் வாழ்க்கை துன்பமயமானது என்று பகவான் புத்தர் தெரிவிக்கிறார். உயரிய கூற்றின் பிரதித்வனியை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பார்க்கலாம். சர்வம் துக்கம் விவேகினக, விவேகிக்கு எல்லாம் துன்பமே. இது சர்வானுகூலவாதிகள் தத்துவம் அல்ல, இது சர்வ பிரதிகூலவாதம். ஆழ்ந்த வைராகியத்தை உண்டு பண்ணுவதால் மனதை புலன்வழி இன்பத்திலிருந்து அகற்றி நித்திய ஆனந்தத்தை பெற ஆத்மனை நோக்கி செலுத்துகிறது. எப்படி மீன் இரையை உண்ணும் ஆசையில் தூண்டிலின் கீழுள்ள கொக்கியை காணாததாயிருக்கிறதோ, அதேபோல் மனிதனும் புலன்வழி இன்பத்தை பெறுவதற்கான விகாரம் மிகும் ஆசையால் மரணமெனும் கண்ணியை காணாதவனாக இருக்கிறான். புலனிச்சையை போக்கடிப்பது எப்படி? தீவிர புலனிச்சைதான் திருஷ்ணை எனப்படும் பேராசை. பன்முறை ஒரு பொருளை அனுபவிப்பதால் அந்த பொருளின் மீதுள்ள அவா மிகவும் அதிகரிக்கிறது. அதுவே பேராசை எனப்படுகிறது. ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பெரிய ஆராய்ச்சி புலவராக ஆவதும் MA PhD பட்டங்களை பெறுவதும் வெகு எளிது. ஆனால் இந்த பேராசையை இல்லாததாக்குவது மிகவும் கஷ்டமானது. எனவேதான் ஸ்ரீ வசிஷ்டர் ஸ்ரீராமனிடம் தெரிவிக்கிறார், இமயத்தையும் உன்னால் பெயர் தெரிய முடியும், கடல் நீர் அனைத்தையும் பருகவும் செய்யலாம், அக்னி பிழம்பை அப்படியே விழுங்கலாம், ஆனால் பேராசையை தொலைத்து கட்டுவது கஷ்டம். அவாக்கள் பலவிதத்திலும் தீராத துன்பத்தை விளைவித்த வண்ணம் இருக்கின்றன. இந்த அவாக்களே சம்சாரத்தின் விதைகளாகின்றன என்று யோக வாசிஷ்டம் கூறுகிறது. உலகில் மனிதன் எப்பொழுதும் சோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். அவன் எப்பொழுதும் எதையாவது, ஏதாவது பொருள், ஏதாவது பதவி, ஏதாவது உத்தியோகம் முதலியவற்றை பெற பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அதை பெறுவோமா என அவன் எப்பொழுதும் ஏங்கி நிற்கிறான். வெகு நாட்கள் விரும்பி நின்ற அதே பொருளை உண்மையில் பெற்ற பின்னரும் அதை இழந்து விடுவோமோ என ஏக்கம் கொள்கிறான். பணத்தை சம்பாதிப்பதால் சங்கடம் உள்ளது, அதை காப்பாற்றுவதில் அதைவிட அதிகமான கஷ்டம் உள்ளது. அந்த பணம் குறைந்துவிட்டால் பன்மடங்கு அதிகமான வேதனை ஏற்படுகிறது. அது நஷ்டமாகிவிட்டால் அதை இழந்த மனிதனுக்கு உண்டாகும் துக்கத்தை அளவிட முடியுமா என சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஆதலால் பணத்தை துறந்து ஆனந்தமய ஆத்மனில் சாந்தியுடன் வசியுங்கள். வெளிச்சத்தின் முன் இருள் நிற்க முடியாது, புலனின்பத்தின் முன் ஆத்மானந்தம் நிலவ முடியாது. உலகியலில் ஈடுபட்டு நிற்பவர்கள் ஒரே சமயத்தில் புலன்வழி இன்பங்களையும் ஆத்மீக இன்பத்தையும் வேண்டுகின்றனர். இது நடக்க முடியாதது. புலன்வழி இன்பத்தை துறப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதயபூர்வமாக அவர்கள் உண்மை வைராகியத்தை வளர்க்க விருப்பம் கொள்வதில்லை. அவர்கள் வெறும் வெற்றுரை தொடுகின்றனர். எந்த நிமிடமும் தான் மரணமடைய கூடும் என அறிந்திருந்தும் ஒருவன் தான் என்றென்றும் வாழப்போவதாக எண்ணுகிறான். மரணம் வரையிலும் மாயையின் வலையினுள் அகப்பட்டு தவிப்பது முட்டாள்தனமே ஆகும். மனைவி, மக்கள், செல்வத்தில் பற்று கொண்டு நிற்பவன் ஆத்மீக பாதையில் உள்ள நன்மையை திணையளவும் பெற முடியாது. சிரம் முதல் கால் வரையிலும் காம விகாரத்தால் நிறைந்து நிற்கும் மனமாகாத இளைஞன் தனக்கு மனைவி இல்லை என்ற காரணத்தால் தான் அவதியுறுவதாக கற்பனை செய்கிறான். உலகியல் வாழ்க்கையால் சோர்வடைந்த ஒரு இல்லறத்தான் தனது ஆத்மீக பாதையில் மனைவி மக்கள் பெரும் இடையூறாக இருப்பதாக எண்ணுகிறான்.
ஒருவன் மனைவி, மகன், பொருள் மற்ற எல்லாவற்றையும் துறந்து விடுவான். ஆனால் பெயரையும் புகழையும் துரத்தல் என்பது அரிது. அது கஷ்டமும் ஆகும். நிலைக்கப்பட்ட பெயரும் புகழும் பிரதிஷ்டை எனப்படும். ஆத்மானுபூதியில் இது ஓர் பெரும் இடையூறு. இது முடிவில் அழிவை ஏற்படுத்துகிறது. இது ஆத்மீக பாதையில் முன்னேறி செல்ல சாதகனை அனுமதிப்பதில்லை. அவன் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் அடிமையாகி விடுகிறான். தூய்மையையும் ஒழுக்கவியல் முன்னேற்றத்தையும் சிறிது பெற்றவுடனேயே அவனை சுற்றி பாமர மக்கள் வந்து கூடி அவனுக்கு மரியாதை தெரிவித்து வணக்கம் செலுத்துகின்றனர். அவன் கர்வம் மிகுந்தவனாகி விடுகிறான். தான் ஒரு பெரும் மகாத்மா என எண்ணுகிறான். நாளடைவில் அவன் தன்னை பாராட்டுகிறவர்களின் அடிமையாகி விடுகிறான். மெல்ல மெல்ல தோன்றும் தனது அழிவை அவனால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. 8 முதல் 10 வருடங்கள் செய்த தீவிர சாதனையின் மூலம் தான் பெற்றவற்றையெல்லாம் இல்லறத்தாருடன் தங்குதடையின்றி பழகுவதன் மூலமாக இழந்து விடுகிறான். இப்பொழுது பொதுமக்களை தன் செல்வாக்கினால் வசப்படுத்த அவனால் இயலாமல் போகிறது. அவனை பாராட்டுகின்றவர்களும் அகன்று செல்கின்றனர். அவர்கள் அவனிடமிருந்து எத்தகைய ஆறுதலையும் பெறுவதில்லை. அவனது தொடர்பில் ஆன்மீக இதயத்தை அனுபவிப்பதும் இல்லை. அந்த மகாத்மாவிடம் பல சித்திகள் இருப்பதாக மக்கள் எண்ணுகின்றனர். அவரது திருவருளால் பிள்ளை பேற்றை அடையலாம் எனவும் பெரும் செல்வத்தை பெறலாம் எனவும் கற்பனை செய்கின்றனர். அவர்கள் மூலமாக உயரிய ஹிமாலய மூலிகைகளை பெற்று பிணிகளை தீர்த்து உயரிய ஆரோக்கியத்தோடு அமையும் உடலை பெறலாம் என கருதுகின்றனர். ஏதாவது சுயநல எண்ணத்துடனேயே அவர்கள் எப்பொழுதும் ஒரு சாதுவை பார்க்கச் செல்கின்றனர். தீய தொடர்பினால் சாதகன் வைராகியத்தையும் விவேகத்தையும் இழந்து விடுகிறான். பற்றுதலும் ஆசையும் மனதில் முளைத்து எழுகின்றன. ஆதலால் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் ஆத்மாவை மறவாது இருக்க வேண்டும். நீங்கள் எத்தகைய சாதனைகளில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை யாரும் அறிதல் கூடாது. ஒரு பொழுதும் உங்களிடம் உள்ள சித்திகளை நீங்கள் பிறரிடம் காண்பிக்க கூடாது. மிகவும் பணிவுடன் இருங்கள். சாதாரண மனிதனைப் போன்று நடந்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த வெகுமதிகளை நீங்கள் இல்லறத்தாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. வெகுமதிகளை அளிப்பவர்களின் தீய எண்ணங்களால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். மற்றவரை விட தான் சிறந்தவன் என ஒருபோதும் நீங்கள் எண்ணலாகாது. மற்றவரை மிக்க மரியாதையுடனும் அதிகமான ஆதரவுடனும் எப்பொழுதும் நடத்த வேண்டும். அப்பொழுது மரியாதை தானாகவே வரும். நீங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் பெயர் புகழையும் எருப்போன்று விஷத்தை போன்று கருதுவதுடன் அவமதிப்பையும் அகௌரவத்தையும் அணிகலனாக கொள்ளவும் வேண்டும். அப்பொழுதுதான் லட்சியத்தை சுகமாக அடைவீர்கள் என்று சுவாமி சிவானந்தர் அழகுறக் கூறுகிறார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.